பிப்ரவரி 4 நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது நம்ம சப்போர்ட்டில் தான். ஸோ லோ வந்தது நம்மளோட சப்போர்ட்டில் தான். க்ளோஸ் பண்ணது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பையரோட லோ இருக்குது. அந்த லோவை இந்த செல்லரோட ஹைக்கு கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ண ப்ரைஸு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் பையரோட ஓப்பன் இருக்குது. இதை க்ளோஸ் வச்சனால ப்ரைஸ் கண்டிப்பாக நம்மளோட செல்லர் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் வரும். ஸோ எக்ஸாக்டாக அங்கே வந்துருந்தது. வந்துட்டு தான் செகண்ட் கேண்டில் புல் பேக் எடுத்திருந்தாங்க இந்த இடத்துல. எடுத்தது அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சனால ப்ரைஸு அடுத்த கேண்டில் இங்கே இருக்குது பாருங்க, ஓப்பன் ப்ரைஸு இதோட லெவலு. அடுத்த லெவல் எங்கே வரும், ப்ரைஸு இங்கே வரைக்கும் வரும். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் வந்துருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட்டும் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே இந்த இடத்துல மேட்ச் ஆனால இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆன ப்ரைஸு அங்கேருந்து இந்த லெவல் பாடி லெவல்லேருந்து இங்கேருந்து 50% தான் வந்திருந்தது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்திருந்தது. புல் பேக் வந்த ப்ரைஸு இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா தான் ப்ரைஸ் அடுத்தடுத்து மேலே ரன் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த லோவை கட் பண்ணனால என்ன நடந்தது, எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டுக்கு வந்து மறுபடியும் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்தது. பையரோட லோவை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் மேட்ச் ஆச்சு. எக்ஸாக்டாக மேலே வரும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கும் இப்போ உள்ள ட்ரெண்ட் லைன்லையும் நல்லா ஸ்ட்ராங்கராக வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. கீழே ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் மறுபடியும் கீழே வர ஆல்ரெடி இந்த இடத்துல எல்லா லிக்விடியும் எடுத்துகிட்டு தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு இந்த லெவலுக்கு தான் புல் பேக் வந்திருந்தாங்க. வந்துட்டு நல்லாவே மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனாலும் நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இல்லை. காரணம் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு. பெருசான மூவ்மெண்ட் இல்லை. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மறுபடியும் என்னாச்சுன்னா அடுத்த ஒரு 1 ஹவரில் ஃபுல்லாகவே மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. நாளைக்கான லெவல்ஸு நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம கேண்டில் க்ளோஸ் மெத்தட் பிரகாரம் தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் எனக்கு ப்ளேஸ் பண்ணோம். ஸோ கேண்டில் க்ளோஸ் மெத்தடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே 2 செல்லர் இருக்காங்கன்னா இந்த செல்லர் ஆல்ரெடி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவல் வரும். அடுத்த செல்லர் இங்கே இருக்காங்க, அதை க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவல் வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம என்ட்ரிஸ் கொடுப்போம். ப்ராப்பரான என்ட்ரிஸ் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆகும். எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். டார்கெட் அந்த ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் வைப்போம். ஸோ செல்லானாலும் சரி பையாக இருந்தாலும் சரி கரெக்டான என்ட்ரி ப்ளஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு ட்ரெண்ட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ.